மெதுவாக கண்களை திறந்து இந்த அமைதியான நிலையில இப்போ சிந்தனையை நாம துவங்க இருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். சரி, அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு அதை பற்றி நாம முக்கியமா வலியுறுத்தி இருக்க மாட்டோம். இன்று அது ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படுகிறது. என்னன்னா, நீங்க எல்லாருமே முடிந்த வரைக்கும் இந்த வகுப்பை வீடியோல வந்து அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணு. எதற்காக அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். இப்ப எதற்காக நான் என்னையே உதாரணமாக சொல்றேன். நான் வீடியோல முதல்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப நடுவுல கொஞ்ச நாள் வீடியோல வராம ஆடியோல பேசினேன். ஒரு விதமான டிஸ்டர்ப் நடந்தது. அதனால இந்த வீடியோவை குறைத்து கொண்டு ஆடியோல வந்தேன். அப்போ எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. என்னன்னா, இந்த வீடியோல வர்றப்ப நான் வந்து என்னை நல்லா தயார்படுத்திக்கிட்டேன். என்னுடைய தோற்றம் முதல் கொண்டு எல்லாவற்றையுமே நான் நல்லா தயார்படுத்தினேன். என்னுடைய அறை, இப்ப இது பேக்ரவுண்டு என்னோட மொபைல்ல செட் பண்ணியிருக்கேன். உங்களோட மேக்சிமம் மொபைல்ஸ்ல பேக்ரவுண்ட் வைக்கலாம். நீங்க வேணுங்கிற மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். தெரிஞ்சா வைக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட இடத்தையும் நான் ரொம்ப தூய்மையா வைத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த காட்சி அப்படியே எல்லாருக்கும் தெரியும், யூடியூப்ல வரும். ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இதை பார்ப்பாங்க. அப்ப அந்த இடம் வந்து ஒரு தெய்வீகமா இருக்கணும், பார்க்கறவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாது. அப்படிங்கிறத விட என்னை பற்றி ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. அதுதான் உண்மை. என்னை நல்லவன் நினைக்கணும், சரிங்களா? அதுதான் உண்மை. அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், என்னுடைய இடத்தை தூய்மை செய்தேன். ஒரு ப்ராப்பரா ஒரு சத்தமில்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். என்னை நான் நீட்டா பிரசன்ட் பண்றேன். இது எல்லாமே இருக்கு. இது வீடியோ இல்லாதப்ப இதெல்லாம் நடக்குமானே இது? சரிங்களா? நான் இந்த துண்டு கட்டிட்டும் பேசலாம், கட்டாமையும் பேசலாம். இந்த ஆடை அணிஞ்சிட்டும் பேசலாம், இல்ல சும்மா ஒரு பனியன் போட்டும் நான் பேசலாம் இல்லையா? ஆனா அது சரியா இல்லை. அப்போ இது என்னை நான் சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சரிதானா? நான் உங்களை எப்படி எதிர்பார்க்கறேன்னா, ஒரு யோக பயிற்சியை கொடுக்கிற நபர், பெறுகிற நபர் நீங்க அவ்வளோ தூய்மையா இருக்கணும் அப்படின்னா, அந்த யோகாவை கொடுக்கிற நபரும் நிச்சயமா அதே அளவு அல்லது அதற்கு மேல பல மடங்கு தூய்மையாக தெய்வீகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க. அப்ப இப்ப நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பது ஏதோ நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கிறோம், சாதாரணமா இதை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதால இந்த விஷயம் சாதாரணமானதுன்னு எடுத்துக்க வேண்டாம். நான் அடிக்கடி அன்பர்களுக்கு சொல்றது அதுதான். இந்த விஷயம் மிக மிக உயர்ந்தது, மிக மிக உன்னதமானது, மிகவும் புனிதமானது. என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம சிந்தித்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையாலுமே இறை வழிபாடு இதுதான். மகிரி சொல்வாங்க, அகத்தவம் தான் இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த வழி என்று சொல்வார்கள். எதற்காக இறை வழிபாடு? எதற்காக இந்த ஆன்மீகம், கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், இத்தனை சடங்குகள், சம்பிரதாயங்கள்? இறைவனை உணர்வதற்கு தான். அப்ப இறைவனை உணர்வதற்கான செயலிலே நாம் இங்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பயிற்சி என்பது இறை வழிபாடு, உண்மையான இறை வழிபாடு. இறை வழியில் நடக்கக்கூடியதை தான் இறை வழிபடுதல். அது இறை வழி
வழிபாடு என்று மாறிவிட்டது. இப்ப இறைவனுக்கென்று ஒரு வழி இருக்கிறது, இயற்கைக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த பயிற்சியில? எல்லாம் வல்ல இறைவனே உடலாக இயங்கிக் கொண்டிருக்கிறான். உடலுக்கென்று இயற்கையிலே சில வழிமுறைகள் இருக்கிறது, அது நமக்கு தெரியல. இந்த பயிற்சியில தெரிந்து கொண்டு அவற்றை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். உடலுக்கு ஒரு பயிற்சி செய்கிறோம், உடலுக்கு ஒரு 5 அளவு முறையை கடைபிடிக்கிறோம், உடல் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம். இப்படி மனதிற்கென்று சில இயற்கையினுடைய நெறிமுறைகள் இருக்கிறது, அதன்படி நம்ம நடந்து கொள்கிறோம். மனதை நாம் வயப்படுத்துகிறோம். மனதிற்கு உட்பொருளா இருக்கிற இறைவனை அடையிறதுக்கு முயற்சி செய்கிறோம். கடந்து உள்ளே சென்றால் கடவுளை காணலாம் என்ற தத்துவத்தின்படி தியானத்திலே கடந்து உள்ளே செல்வதற்கான செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும். அப்ப நீங்க கோவிலுக்கு சென்றால் என்ன நீங்க செய்யணுமோ அதுவே உங்க இல்லத்திலிருந்து இன்னும் ஆழமாக அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீடும் அறிவுத்திருக்கோவிலாக மாற வேண்டும், ஒவ்வொரு இல்லமும் கோவிலாக மாற வேண்டும், அறிவு திருக்கோவிலாக மாற வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த செயலை நாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். மீண்டும் சொல்றேன், இதை நம்ம வீட்டுல உட்கார்ந்து செல்போனுக்கு முன்னாடி சர்வ சாதாரணமா எந்த விதமான செலவும் இல்லாம நாம எடுத்துக்கொள்றோம் அப்படிங்கிறதால இது சாதாரணமானதல்ல, இது மிக மிக உயர்ந்தது, உன்னதமானது. அப்ப அந்த உயர்ந்த உன்னதமானதை கொடுக்கக்கூடிய நபரும் அதை பெறக்கூடிய நபரும் இருக்கிற நிலைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இன்னைக்கு பண்ணணும்னு நான் சொல்லல, அடுத்த வகுப்பில் இருந்தாவது நீங்க எல்லாருமே வீடியோல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்க வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க, மத்தவங்க யாருக்கும் தெரியாது. நம்ம வீடியோ எல்லாருமே பார்ப்பாங்களா? அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்க வீடியோ யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு மோடுல தான் நம்ம ஜூம் வச்சிருக்கிறோம். ஆனால் நான் பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னா இது தேவைப்படுது. இது நம்மளை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியில உயர்த்துறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக அப்படின்னா, என்னை குவாலிட்டி இத்தனை நாள் நீங்க உட்கார்ந்து கேட்டிருக்கிற விஷயம் எப்படி இருந்தது, அதே சமயம் ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒரு 4 நாள் நீங்க உங்களையே சோதித்து பாருங்க. அது நல்லா இருக்கு அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. இங்க எதுவுமே கட்டாயப்படுத்துவதோ வற்புறுத்துவதோ கிடையாது. ஆனால் இந்த வகுப்பை மிகவும் குவாலிட்டியா நடத்தணுங்கிறது எங்களோட விருப்பம். வேதாத்திரி மகரிஷியோட கனவு என்னன்னா, இந்த பயிற்சி அவர் எவ்வளவோ பாடுபட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, தன்னோட வாழ்வையே தியாகம் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. நல்ல குவாலிட்டியா போய் மக்கள்கிட்ட சேர மாட்டேங்குது. அப்படி போய் சேர்ந்த மக்களும் அதை எடுத்து பயன்படுத்துறது கம்மியா இருக்கு. இப்ப இந்த 2 இடத்தையும் தான் நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு முயற்சி பண்றோம். சரிங்களா? எந்த அளவிற்கு குவாலிட்டியா உங்களுக்கு இதை கொடுக்க முடியும், நாங்க கொடுக்கறத நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா ரிசீவ் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்றதுக்கு எங்க சைடு இருந்து நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஒரு விஷயமா தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். அதனால இனி நீங்க பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு போறப்ப சும்மா சிந்தனை உரை கேட்கறது அப்படிங்கிறது பரவாயில்ல. அப்ப நீங்க வீட்டுல ஏதாவது சில பல வேலைகளை செய்து கொண்டு நீங்க அந்த சிந்தனை உரை கேட்டு இருக்கிறது தவறில்லை. ஆனால் ஒரு பயிற்சியை நம்ம பெறுகிறோம், அதாவது உங்க பள்ளியில ஒரு மாணவன் ஒரு விஷயத்தை கேட்கிறான் அப்படிங்கிற ஒரு மனோநிலை நமக்கு இருக்கணும். ஒரு குரு ஒரு செய்தியை என் மூலமாக உங்களுக்கு கடத்தறதுக்கு முயற்சி பண்றார். அப்ப அதுல உங்களால எந்த அளவுக்கு அட்டென்ஷனா இருக்க முடியுமோ இருக்கிறீங்க. நிறைய பேர் ரொம்ப அட்டென்ஷனா இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு விஷயம் பேசுறப்ப எனக்கு தெரிஞ்சிடும் உள்ளிருக்கிற மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குங்கிறத ஆசிரியரால கணிக்க முடியும். நீங்க ஆசிரியரானாலும் உங்களாலே கணிக்க முடியும். ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா உள்ளிருந்து வருது அப்படின்னா அது ஒண்ணு இறைவனோ குருவோ அங்கிருந்து பிரஷர்ல தள்ளணும், இல்லைன்னா கேட்கின்ற மக்கள் ஈர்க்கணும்.
இந்த ரெண்டு விஷயமே இருக்கு. ஆசிரியர் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஒன்னா இறையோ குருவோ உங்களுக்கு இது கொடுக்கணும்னு என் மூலமா தள்ள முயற்சி பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தாகம், அந்த இறைவனை உணர்றதுலயோ உங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதில் உங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தாகம் இருந்ததுன்னா இந்த உடலை பயன்படுத்தி அந்த விஷயம் உங்களுக்குள்ள வந்துடும். அதனால நன்னா புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வகுப்பு இறை மதனாகிய என்னால் நடத்தப்படவில்லை அப்படிங்கறத நீங்க அடிக்கடி மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால இங்க எனக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் எல்லாம் வல்ல இறையாற்றலே மகரிஷியாக மலர்ச்சி பெற்று இந்த தத்துவத்தை நமக்கு இப்ப போதித்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அப்ப இறைவன் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்குவீங்களோ அந்த மாதிரி இந்த வகுப்புல நீங்க இருக்கணும். இப்ப கடவுள் உங்களுக்கு ஒரு வகுப்பு நடத்துறாரு. ஆக்சுவலா நம்ம வாழ்க்கையில எல்லாமே கடவுள் தான் நடத்துறாரு. நம்ம பார்வை அப்படி இல்லை. உங்க லைஃப்ல நடக்கிற நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எல்லாத்தையும் கடவுள் தான் நடத்துறாரு. என்னுடைய பார்வை அப்படி இருந்ததுன்னா நான் அதைய பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். என்னோட வாழ்க்கையில வெற்றி வரும். என்னோட பார்வை மாறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அந்த விதத்துல நீங்க எல்லாருமே இந்த வகுப்புல முடிஞ்சா வீடியோ ஆன் பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், அது வேற யாரும் பார்க்க முடியாது, ஆப்ஷன் இல்லை. பட் என்னை நான் நல்லா ரிப்ரசன்ட் கொடுக்கணும். இப்ப வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க அங்கேயும் இங்கேயும் போக முடியாது. சரிங்களா? உங்களோட ட்ரெஸ் கோட் முதல் கொண்டு நீங்க ப்ராப்பரா அங்க கொடுத்தாகணும். அப்ப உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கணும், ஒரு ஒரு உயர்ந்த பக்குவ நிலைக்கு தூய்மை நிலைக்கு உயர்த்தி கொண்டுதான் அந்த வகுப்புக்குள்ள வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. நீங்க இன்னும் டெடிகேட்டடா இந்த விஷயத்துல பயணிப்பதற்காக. சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்ப நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்? ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு உன்னதமான தவத்தை பற்றி பார்த்தோம். என்ன தவம்? துரிய தவம், இல்லையா? இந்த துரிய தவம் அப்படிங்கிறது இன்று நேற்று கண்டறியப்பட்ட தவம் அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாக பல சித்தர்கள், மகான்கள், யோகிகள் செய்து கொண்டிருந்த தவம். சரிங்களா? அதை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக எளிமைப்படுத்தி நமக்கு ஒரு தியானமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப துரிய தவத்தை ஆழ்ந்து நம்ம செய்து கொண்டு வரும்போது பல்வேறு விதமான நன்மைகளை, பலன்களை நாம பெற முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னும் பலன்கள்னு நான் சொன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு நான் கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்றேன். பட் பலன்களை நாங்க சொல்வதனுடைய நோக்கம் நீங்க இந்த பயிற்சியை ஆழமா செய்யணுங்கிறதுக்காகத்தான். பலன்களை தெரிந்து கொள்வதால் மட்டுமே பயன்கள் வராது. சரிங்களா? அப்ப எப்ப அந்த பயன்கள் வரும் அப்படின்னா அந்த தவத்தை நீங்கள் செய்யும் போது வரும். இப்ப பிராரப்த கர்மத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்ன? இப்ப நான் சில கெட்ட செயல்கள் செய்துட்டு இருக்கிறேன், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நான் ஆட்பட்டு இருக்கிறேன், இல்லையா? இந்த பிறவியில ஒரு கோபப்படுறதோ, பொறாமைப்படுறதோ, ஒரு ஸ்மோக் பண்றதோ, ட்ரிங்க்ஸ் பண்றதோ எல்லாமே கெட்ட பழக்கங்கள் தான். ஒரு பொய் பேசுவது கெட்ட பழக்கம். புரியுதா இல்லைங்களா? ஒரு காலையில் நேரத்துல எந்திரிக்காதது ஒரு கெட்ட பழக்கம். இரவு நேரத்துல தூங்காத ஒரு கெட்ட பழக்கம். பசிக்காம சாப்பிட்றது ஒரு கெட்ட பழக்கம். பசிச்சு சாப்பிடாம இருக்கிறது ஒரு கெட்ட பழக்கம். இதெல்லாமே கெட்ட பழக்கங்கள். நம்ம ஏதோ தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இது மட்டும் கெட்ட பழக்கம்னு நினைக்க வேண்டாம். இது ஒவ்வொன்றுமே கெட்ட பழக்கம் தான். நீங்க இந்த தவத்தை நன்றா முறையா செய்து வந்தீங்கன்னா அந்த கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுதலை. ஏன்னா கெட்ட பழக்கங்கள் நம்ம மூளை செல்கள்ல என்ன ஆயிடுச்சு, பதிவாயிருச்சுங்கிறது தான் நம்ம கான்செப்ட். அப்ப கெட்ட பழக்கங்களை நீங்க என்ன பண்ணணும்? அழிக்கணும். அப்ப துரியதவம் ஏற்றும் போது அந்த உயிராற்றல் என்ன பண்ணும்? எது நல்லது எது கெட்டது என்பதை கண்டறிந்து கெட்டதை அழித்து நல்லதை செய்வதற்கான சூழலை நமக்கு உருவாக்கும். இப்படி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். துரியதவம் பண்ணா இந்த பெனிஃபிட் வரும்னு சொல்றேன்.
இதை நீங்க நம்ப கூடாது. நான் சொல்லிட்டேனே, நீங்க நம்ப வேண்டாம். பட் என்ன பண்ணணும்? நீங்க செய்யணும். நீங்க செய்யணும். வாழ்த்துனா பலன் வரும்னு சொல்றேன். துரியத்தில் நின்று நீங்க வாழ்த்து கொடுத்தா அந்த வாழ்த்து 1000 மடங்கு சக்தியாக வேலை செய்யும்னு சொல்றேன். இதை நீங்க நம்ப கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எடுத்துக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அந்த விஷயத்தை தொடர்ந்து துரியத்திலிருந்து வாழ்த்துங்க. அந்த விஷயத்துல மாற்றம் வருதான்னு பாருங்க. மாற்றம் வருதான்னு பாருங்க. வந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இவ்வளவுதான் சிம்பிள். ஆனா ட்ரை பண்ணணும், செயல்படுத்தணும், சிந்திக்கணும், பிராக்டிக்கலா எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த பெனிஃபிட்டை நீங்க ஒரு தடவை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டீங்க. எப்பவுமே கேட்கறது எல்லாம் நம்ம செய்யறது இல்லை. பட் நமக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விட மாட்டோம். அப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கணும். எப்படி உடற்பயிற்சியில் ஒரு அம்மா அன்னைக்கு சொன்னாங்க, எனக்கு அந்த கட்டி எல்லாம் போயிருச்சு, அந்த ஃபீல். சரிங்களா? அப்ப இந்த தியானம் பண்ண பண்ண மனப்பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு விலகும். ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் ஸ்டேஜுக்கு நீங்க வருவீங்க. துரியம் நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு பக்குவ நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. உங்க மனம் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடும். மனதுல பொறுமை வந்துடும், சகிப்புத்தன்மை வந்துடும், அன்பு வரும், கருணை வரும். நன்றி உணர்வுக்கான மையம் துரியம். இந்த உணர்வுகள்ல ஒவ்வொரு மையத்துக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கு. அதுல கிராட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய நன்றி உணர்வு இருக்கு இல்லையா, அது நம்ம கிட்ட ஊற்று எடுக்கும். நீங்க துரியம் பண்ண பண்ண நன்றி உணர்வு வந்துச்சா இறை உணர்வு ஈஸியா வந்துடும். நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை? நன்றி உணர்வு இல்லை நம்மளுக்கு. அவங்க ஏதாவது நம்மளை பத்தி தப்பா சொல்றாங்க, ஏதாவது திட்டுறாங்க, ஏதாவது பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நன்றி உணர்வு இருந்தா இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உங்களுக்கு ஒருத்தன் 10 லட்சம் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டான், இது ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு? கிடையாது. அப்ப எத்தனையோ நல்லது செய்த நம்ம வாழ்க்கை துணை, நம்ம பெற்றோர்கள் ஒரு சில தவறுகள் செய்யும் போது அது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? எனக்கு நன்றி உணர்வு பத்தல அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. அப்ப நன்றி உணர்வு மனிதனுக்கு குறைஞ்சிட்டே இருக்கு வர வர. அதனாலதான் இவ்வளவு துன்பங்கள் பெருகி கொண்டே வருது இல்லையா? ஒரு தொழில் ஒருத்தர் சரியா செய்யலைன்னு சொல்றோம். நன்றியுணர்வு இருக்கிறவங்க தொழிலை சரியா செய்யாம இருக்க மாட்டாங்க. சரிதானுங்களா? அப்போ ஏன் சரியா செய்யல? அவனுக்கு அதன் மேல நன்றி உணர்வு இல்லை. இந்த தொழில் தான் என்னை காப்பாத்துது, இதுதான் சோறு போடுது இல்லையா? இது இல்லைன்னா எனக்கு பணம் இல்லை, பணம் இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லையே இல்லையா? எந்த பொருளும் கிடையாது. உண்ண உணவு இருக்காது, உடுத்த உடை இருக்காது, இருக்க இருப்பிடம் இருக்காது, வாழ்க்கை இருக்காது, ஒரு கௌரவம் இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அப்ப எல்லாத்தையும் அந்த தொழில் தான் கொடுக்குதுங்கிற நன்றியுணர்வு வந்துருச்சுன்னா அவன் தொழிலை நல்லா செய்வான். முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு செஞ்சா வெற்றிதான். நன்றியுணர்வு வெற்றிக்கு அடிப்படை. உங்க வாழ்க்கைக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் சரி, ஆன்மீகத்திற்கும் அதேதான். அப்ப நன்றி உணர்வு வெளிப்படும். மூளை செல்கள் இயக்கம் பெறும் நான் சொல்லிட்டேன். மூளை செல்கள் இயக்கம் பெற்றுச்சுன்னா உடலை அது முழுசா கண்ட்ரோல் பண்ணும். மூளை செல்கள் தானே இயக்கத்துக்கு வருது, இயக்கப்படுத்துது. சரிங்களா? நம்மளுடைய மூளை செல்கள் இருந்து தான் நரம்பு மண்டலம் முழுக்க உடல் முழுக்க பரவி உடல் இயக்கத்தையும் சரிங்களா மன இயக்கத்தையும் நடத்திட்டு இருக்கு. அப்ப அந்த உடல் இயக்கம் மன இயக்கம் அத்தனையுமே சரியா நடக்கணுங்கிறதுக்கு பீனியல் சுரப்பியோட இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் பீனியல் சுரப்பி ஹெட்மாஸ்டர் கிளாண்டுன்னு சொன்னோம், அது சரியா வேலை செஞ்சதுன்னா அனைத்து சுரப்பிகளும் அற்புதமா வேலை செய்யும். அதுக்கு பேர் ஆனந்த சுரப்பி என்ற ஒரு பேர் இருக்கு. பீனியல் சுரப்பிக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. ஆனந்த சுரப்பினா அதாவது அமிர்தம் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமிர்தம், சிவன் தேவர்களும் அசுரர்களும்
இந்த பாம்பை கயிறா வச்சு மேருமலையை மத்தா வச்சு பார்க்கடலை கடைந்தார்கள், அமிர்தம் வந்தது அப்படின்னு. இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா இறப்பே கிடையாது, ஆனந்த உணர்விலே லயித்து இருக்கலாம். அந்த அமிர்தம் எங்கேயோ பார்க்கடலை கடைந்து வந்தது அல்ல, அது உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. சரிங்களா? உண்மையான அமிர்தம் நம்முடைய பீனியல் சுரப்பியில் இருக்கு. பீனியல்ல நல்ல தியானம் பண்ணா நம்ம உடம்பிலே அமிர்தம் உற்பத்தி ஆகும். அது நம்மை இரவா நிலை வரைக்கும் அழைத்து செல்லும். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். இப்ப இருக்கிற வாழ்க்கைய ஆனந்தமா வாழ்ந்தா போதும் இல்ல, துன்பம் இல்லாம இருக்கிற வாழ்வை ஆனந்த வாழ்வாக மாற்றணும்னா இந்த சுரப்பி நல்லா வேலை செய்யும். ஆனந்த சுரப்பின்னு பேர், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சரிங்களா? அதே போல பிரபஞ்சத்தோடு நம்மை கனெக்ட் பண்ணக்கூடிய சுரப்பின்னு சொன்னோம். இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன், பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் எங்க இருக்கு? கபாலத்திலே இருக்குது. நிறைய பேர் இந்த கபால மோட்சம் அடைந்தார்கள், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கபாலத்தின் வழியாக மோட்சத்தை அடைவது. அந்த உச்சி என்பது அவ்வளவு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு விஷயம்னு நீங்க புரிந்து கொள்ளணும். சரிங்களா? இப்போ இந்த துரிய தவத்தை நாம சரியாக செய்து வரும்போது நம்ம உடம்புல பல்வேறு விதமான ஹார்மோன்கள் ப்ராப்பரா இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். அதுல ஒரு ஹார்மோன் வந்து ஆன்டி ஏஜிங் ஹார்மோன். அதாவது நம்ம வயதாயிட்டே இருக்கு இல்லையா, நமக்கு சீக்கிரமா வயோதிகம், முதுமை தழுவுகிறது. நம்ம இளமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பீனியல் சுரப்பி நல்ல ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சு நம்ம உடம்புல. அது போல இந்த என்டார்பைன் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகும். மற்ற எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் ப்ராப்பரா ஹார்மோனை உற்பத்தி செய்யும். அப்ப உடல்ல இருக்கிற ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குணமாவதற்கு ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து நிறைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதிகப்படியா இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. இன்னைக்கு நிறைய டெஸ்ட் வந்து அது சார்ந்து எடுக்கிறாங்க. அப்போ அதுல இருந்து முழுமையா குணமடைவதற்கான வாய்ப்பு நமக்கு இதுல இருக்கு. சரிங்களா? குறிப்பாக இந்த பீனியல் சுரப்பி நம்முடைய தூக்கத்தை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. பீனியல் சுரப்பி சரியா இயக்கத்துக்கு வந்ததுன்னா நம்முடைய தூக்கம் சரியாக முறையாக இருக்கும். அதனாலதான் சொல்லுவோம், கண்களுக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இருக்கு. மூளையினுடைய ஒரு பகுதி தான் கண்ணு. நீங்க கண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மூளை ஒரு பக்கம் பிதுங்கிட்டு வெளியே வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் கண்ணு. மூளையினுடைய உள்ளிருந்து அது கண்ணினுடைய பகுதி வெளியே வந்துருக்கு. கண்ணுக்கும் மூளைக்கும் அபரிமிதமான தொடர்பு இருக்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. அதனால இந்த தீட்சை கூட நம்ம கண்கள்ல கொடுத்த ஆற்றலை நம்ம எடுத்தோம். அப்போ கண்களுக்கும் தூக்கத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனாலதான் தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செல்போன், டிவி எல்லாம் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிருங்க. நீங்க கண்கள் மூலமாக பார்க்கறது உங்க மூளையில அபரிவிதமா வேலை செய்யும். அது காம் ஆகிறதுக்கு பல மணி நேரம் ஆகும். சரிங்களா? அப்ப தூக்கத்தை நிர்ணயிப்பதிலே இந்த பீனியல் சுரப்பிக்கு மிகுந்த பங்கு இருக்கு. நல்ல துரியதவம் பண்ணீங்கன்னா நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீங்க இயல்பாகவே செல்வீங்க. இன்னும் குறுகிய கால தூக்கமே நமக்கு போதுமானதாக மாறும். இந்த தியானத்தில் ஒரு பலன் உண்டு. குறுகிய கால நேர தூக்கமே நமக்கு நீண்ட நேர சக்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு எனர்ஜியை நமக்குள்ள கொடுக்கும். குறிப்பா இனப்பெருக்க மண்டலத்திலே பீனியல் சுரப்பியோட பங்கு இருக்கு. இனப்பெருக்க மண்டலத்திற்கும் அதனுடைய செயல்பாடுக்கும் நம்ம பீனியல் சுரப்பிக்கு உடம்புல எல்லா பக்கத்துக்கும் அதுக்கு பங்கு இருந்தாலும் நான் இப்ப சொல்றதுல மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதே போல நாம நினைக்கிற விஷயத்த மற்றவங்க கிட்ட பிரதிபலிக்க வைக்கணும்.
அப்படின்னா இந்த பீனியல்ல அதை செய்ய முடியும். துரிய தவம் ஏற்றி நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் யாருகிட்ட நீங்க அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட பரிபூர்ணமா போய் சேரும். அதனாலதான் வாழ்த்து என்று ஒரு விஷயம் சொன்னோம். நீங்க ஒருவரை நினைத்து வாழ்த்துறீங்கன்னா அந்த வாழ்த்து அப்படியே நேரடியாக அவரிடம் சென்று வேலை செய்யும். ஒரே நிமிஷம். ஓகே. அப்ப நம்முடைய வாழ்த்திற்கு சக்தி அதிகமாகும். நீங்க நினைக்கிற விஷயம் மற்றவங்க கிட்ட இனிமேல் வந்து எதையுமே சொல்லாதீங்க. குறிப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நீ இப்படி இரு, நீ அப்படி இரு. சரிங்களா? நீங்க கண்ணை மூடி தியானம் செஞ்சு உங்க துரியத்திலிருந்து அவங்க மேல அதை அனுப்பிடுங்க. செயல் வலிமையானது, அதை விட வலிமையானது சொல், அதை விட வலிமையானது எண்ணங்கள், அதை விட வலிமையானது எண்ணங்கள். உங்க எண்ணத்தின் மூலமாக நீங்க ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க. நேரடியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். சரிங்களா? எதையுமே நேரடியா இனிமேல் சொல்லாதீங்க. சொல்வதால பெரிய பிரயோஜனம் இல்லை. குடும்பத்துக்குள்ள சொல்றேன். மற்றவங்க ரோட்ல போறவங்க கூட வர்றவங்க கூட நம்ம சொல்றது கேட்பாங்க. பட் நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க கூட நமக்கு நிறைய கருத்து உடன்பாடு இருக்கணும், முரண்பாடு இருக்கக்கூடாது. அப்ப கருத்து உடன்பாடு இல்ல, முரண்பாடு இருக்கு, என்ன பண்ணணும்? அவங்கள நினைத்து அந்த விஷயத்தை அனுப்பிச்சிருங்க. அவங்களுக்குள்ள அது ப்ராசஸ் பண்ணிடும். சரிங்களா? அப்ப அந்த கருத்து வேறுபாடு இருக்கிற இடத்துல நீங்க துரியத்திலிருந்து அவர்களுக்குள்ள சொல்ல வேண்டிய செய்தியை நீங்க இங்கிருந்து என்ன பண்ணிடலாம், அவங்களுக்குள்ள கடத்தலாம். அவங்க அதற்கு தகுந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மகரிஷி அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த துரியதவம் கொடுக்கறப்ப, நான் சொல்லியிருப்பேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. இன்று முதல் நீங்கள் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் புனிதமடையட்டும். இன்று முதல் நீங்கள் பார்ப்போர் அனைவரும் நல்லோர் ஆகட்டும். பெரிய விஷயம். நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் புனிதம் அடையுதுன்னா, ஒரே செகண்ட். ஓகே. நான் ஒரு வேலை செஞ்சு வச்சிருந்தேன். அதாவது இந்த செல்போனை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்ல. ஒரே நிமிஷம். செல்போன் பாக்குறதே அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். கொஞ்சம் அளவுக்கு அதிகமா செய்யறது போல ஒரு உணர்வு. அப்ப அதை வந்து நம்ம கண்ட்ரோல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சரிதானுங்களா? ஸ்கிரீன் டைமிங்னு போட்டீங்கன்னா வந்துடும் அந்த ஆப். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து அது இன்டிமேட் பண்ணிட்டே இருக்கு, நீ அதிகமா செல்போன் பார்த்துட்டு இருக்க. இப்ப அதான் சொல்லுது, நீ ரொம்ப நேரமா செல்போன் பார்த்துட்டு இப்ப செல்லுல இருந்தா பேசிட்டு இருக்க, அதனால அது சொல்லுது. அது வந்து வந்து காமிச்சிட்டே இருக்கு, நீ அதிகமா செல்போன் பாக்குற, ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணுன்னு. நம்ம எதுக்காக பண்றோம்னு அதுக்கு தெரியாதுல்ல. சரிங்களா? அது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தீர்வு வந்து நம்ம மொபைல் இருக்கு. நீங்க எதை கத்துக்கணும்னாலும் மொபைல் இருக்கு. சரி, அப்ப துரிய தவத்தை பற்றி விளக்கம் வேணுமா? நீங்க துரிய தவம் விளக்கம் பயன்கள்னு நெட்ல போட்டீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் 0.001% தான். அத்தனை விஷயம் வந்து கொட்டி கிடக்கு. அறிவை கொஞ்சம் பெருக்கிக்கணும். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நீங்க அறிவை பெருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை செய்வதற்கான ஆர்வம், உத்வேகம் உங்களுக்குள்ள வரும். அதனால நீங்க எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி அறிவை நீங்க அதிகமா பெருக்கிக் கொள்ளுங்க. தவம் நல்லா பண்ணணுமா, தவத்தை பற்றி அறிவை பெருக்குங்க. தவம்னா என்ன, அதனால என்ன பலன், சரியா, அதை பண்ணலைன்னா என்ன லாஸ் அப்படின்னு நீங்க நிறைய தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நீங்க அதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? சரி, அந்த விதத்துல இப்போ மொபைல் நீங்க அதிகமா ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு. எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் இருக்கு மேக்சிமம். சரிதானுங்களா?
அதனால நீங்க அதை நல்லா பயன்படுத்தலாம். சரி, அந்த விதத்துல இப்போ நம்ம கடைசி என்ன பேசணும்? நம்ம நம்ம நினைக்கிற விஷயம் மற்றவங்களுக்குள்ள செயல்படுத்த முடியும். இந்த துரியதமம் பண்ணி நீங்க அந்த விஷயத்தை ஆழமா உங்க எண்ண பதிவிலிருந்து அதை வெளியேற்றினீங்கன்னா, சரிங்களா? அது போல இந்த தவம் பண்ணும்போது நமக்கு ஆற்றல் அபரிவிதமா கிடைக்கும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள அபரிவிதமாக பாய்வதை உணர முடியும். அப்ப நம்ம மனதிற்கு ஆற்றல் அதிகமா கிடைக்கும். அப்ப அது நம்ம உடலின் மூலமாக அந்த ஆற்றலும் வெளிப்படும். அப்ப பார்க்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா மாறுவதற்கான சூழலை நம்மால் உருவாக்க முடியும். நம்ம பார்க்கிற பொருட்கள் எல்லாமே புனிதம் அடைகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால இனிமேல் உங்களோட வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும். இவ்வளவு நாள் நம்ம வார்த்தைகள் யார வேணா எப்படி வேணா தப்பா திட்டி இருக்கலாம். ஏன் ஒரு குழந்தையை கூட எரும மாடுன்னு நீங்க சொல்லலாம், கழுதைன்னு சொல்லலாம், இல்லையா? இத்தனை நாள் நீங்கள் சொல்வதற்கும் சொல்லியதற்கும் இனிமேல் நீங்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா வார்த்தைகளை கவனித்து நீங்கள் பேச வேண்டும். நீங்க பேசுறப்ப கூட இந்த இடத்துல கவனம் வச்சுக்கலாம். ஒன்னா இங்க கவனம் வைக்கணும், இல்லாட்டி இங்க கவனம் வைக்கலாம். எல்லா செயல் செய்யறப்ப இங்க கவனம் வச்சு நீங்க செய்து பாருங்க. அந்த செயல்லே மாற்றம் வந்துடும், விழிப்புணர்வு வந்துடும். எதை பேசணுமோ அதைத்தான் பேசுவீங்க. இந்த இடத்த மறந்தீங்கன்னா தான் தேவையில்லாதெல்லாம் பேசுவீங்க. இந்த இடம் உணர்வுல இருக்கிறப்பவே பேசி பாருங்க, தேவையானதை மட்டுமே பேசுவீங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களை ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, சரிங்களா? அந்த வீடியோ உலகம் முழுக்க காட்சி ஆயிட்டே இருக்கு. நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? சரிதானா? ரொம்ப தெய்வீகமான மனிதனாக நாம நடந்து கொள்வோம். ஏன்னா நம்ம எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப தனி ஒரு ரூமுக்குள்ள இருக்கோம், அங்க நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? சௌரியத்துக்கு பிஹேவ் பண்ணுவோம். அதனால தனிமையாக இருக்கும்போது உன்னோட என்ன மாதிரியான எண்ணங்கள் வருதோ அதான உண்மையான நீ என்று விவேகானந்தர் சொல்றாரு. சரிங்களா? அப்போ இப்ப நம்ம யாரும் பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இயற்கையா? ஆனா ஆக்சுவலா இந்த இறை ஆற்றல் பிரபஞ்ச சக்தி நம்மளை பார்த்துட்டே தான் இருக்கு. அது இல்லாத இடமே இல்லை. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்காணித்து கொண்டு எல்லாவற்றையும் ரெக்கார்டு பண்ணிட்டு வேற இருக்குது. கண்காணிக்கிறது மட்டும் இல்ல, ரெக்கார்டு வேற பண்ணிட்டு இருக்குது. இந்த உண்மை நமக்கு புரியல, சரிங்களா? இந்த உண்மை புரிஞ்சிருச்சுன்னா நம்ம தப்பு பண்றது மேக்சிமம் ஸ்டாப் ஆயிரும். மேக்சிமம் ஸ்டாப் பண்ணிடுவோம். நம்ம யாரும் பார்க்கலைங்கிறதுனாலதான் நிறைய தவறுகள் நடக்கிறது. சரிங்களா? எப்பவுமே ஒரு போலீஸ்காரர் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க, சும்மா நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு போலீஸ்காரர் எப்பவுமே உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. சரிங்களா? அப்ப உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? தப்பு பண்ணுவோமா? கெட்ட வார்த்தையை பேசிடுவோமா? கெட்ட செயலை செய்துருவோமா? வாய்ப்பில்லை. ஒரு போலீஸ்காரர் பார்த்தாலே நம்ம சரியாவோம்னா, இறைவன் பார்த்துட்டே இருக்கிறான். எப்பவுமே நம்மளை பார்த்துட்டே இருக்கிறான். எனி டைம், பகல்லையும் சரி இரவுலையும் சரி அவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான். கவனிச்சுட்டு கண்காணிச்சுட்டே இருக்கிறான். சரிங்களா? அப்ப நம்முடைய எண்ணமோ சொல்லோ செயலோ பரிபூர்ணமா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன். ஆனா இனிமேல் நீங்க துரியதவம் நல்லா பண்ணிட்டே வர வர உங்களுடைய சொற்களிலே ரொம்ப கவனமா கையாளணும். நல்ல தவம் பண்ணீங்கன்னா கவனமா தான் கையாள்வீங்க, விழிப்புணர்வோட கையாளணும். ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு அதீத சக்தி உண்டு. துரியதவம் ஏற்றி கொண்டிருக்கிற நபர்களுக்கு சொல்வன்மை அதிகமா இருக்கும், நாவன்மை அதிகமா இருக்கும். சொன்னா பழிக்கும். இந்த கருநாக்குன்னு சொல்றாங்களோ ஒரு சிலருக்கு, இப்ப உங்க உங்க எல்லார் நாக்கும் கருநாக்கு தான், சொன்னா பழிச்சிடும். அதனால சொல்ற விஷயம் நல்லதா இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல வேண்டாம். சரிங்களா? உங்க பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்திருக்கு. இப்ப நீங்க பார்க்கிற பொருள் நீங்க நினைச்சாலும் நினைக்கலைனாலும் அது பரிசுத்தமா இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க துரிதம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிரபஞ்ச சக்தி உங்க மூலமா இறங்கி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இருக்கு. அது தீமையை கூட நன்மையா மாற்றிடும்.
அப்ப அந்த அளவிற்கு நாம் என்ன பண்ணணும்? கவனமாகவும் இருக்கணும். ஆற்றல் நம்ம கைக்கு வரும்போது கவனமா இருக்கணும். சரிங்களா? ஒரு தலைமை பண்பு உங்களுக்கு வரும்போது நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா சாதாரணமா நீங்க ஒரு வேலையாளா இருக்கும்போது தவறு செய்வது உங்களை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்து தவறு செய்யும்போது பலரை அது பாதிக்கும். அப்ப இப்ப நீங்க ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆன்மாவாக மாறிக்கொண்டிருக்கிறீங்க. பயப்பட வேண்டாம் அதுக்குன்னு. ஆமா, அது ஒரு பக்கம். என்ன சார் அப்படி இப்படிங்கிறீங்க? இதெல்லாம் நீங்க நல்லா தவம் பண்ணுனா சொல்றேன். சரிங்களா? காலை மாலை விடாம தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை கொண்டு நல்ல வழியில பயன்படுத்துங்க. நீங்க யார வாழ்த்துனாலும் பலன் கிடைக்கும். அகத்தாய்வு அப்படின்னு ஒண்ணு செய்வோம். மகிழ்ச்சி அவங்க அகத்தாய்வு செய்யறது இந்த இடத்துலதான் இருந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னை பற்றி சிந்தித்து என்னுடைய நிறை குறைகளை உணர்ந்து அதை திருத்தம் பெறுவதற்கான வழிவகுத்து அதன்படி நான் வாழணும்னா நீங்க அந்த நல்லது சிந்திக்கிறீங்கல்ல, சிந்திக்கிறது உங்க உயிர்ல ரெக்கார்ட் ஆகணும். தற்சோதனையில நான் கோபம் வருது, எனக்கு நான் பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாதாரணமா நினைக்கிறது. இதே துரியத்திலே மனதை வைத்துக் கொண்டு நான் சிந்திக்கிறேன், நான் இந்த இடத்திலே செய்தது தவறு. ஆமா தவறு. நான் அதற்காக நான் வருந்துகிறேன். இனிமேல் நான் அந்த இடத்துல அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் பொறுமையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். இந்த இடத்திலே நான் பொறுமையாக இருப்பேன். என்னுடைய பேச்சு நிதானமாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? சங்கல்பம் செய்யும். என்னை பற்றி தற்சோதனை செய்யும் போது நடுநிலையாக நான் இருக்க வேண்டும். ஆனா சாதாரணமா இருந்தீங்கன்னா நடுநிலையா இருக்க முடியாது. உங்க பக்கம் சாஞ்சுதான் நிப்பீங்க. சரிங்களா? எப்பவுமே நாம் செய்துகிற தவறுக்கு வக்கீலா தான் இருப்போம். அடுத்தவன் செய்யற தவறுக்கு தான் நீதிபதியா இருப்போம். நான் செய்யற தவறு அதற்கு நான் வக்கீல வாதாடுவேன். சார் இது நான் சரி, இதுக்காகத்தான் நான் செஞ்சேன் வாதாடுவேன். ஆனால் பிறர் செய்த தவறுக்கு வாதாட மாட்டேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன். ஆனால் இங்க நின்று நீங்க தவம் பண்ணீங்கன்னா நீங்க செய்யற தவறையே நடுநிலையாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமா, என் மேல இது தவறு, ஆமா இவங்க மேல இது தவறு, உங்களுக்கு தெரியும். உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். சரிங்களா? அப்போ அந்த தற்சோதனை அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு விஷயம். அதை செய்வதற்கான இடம் எதுங்க? நம்முடைய துரியம். இந்த இடத்துல இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த உச்சியில இருந்து கரெக்டா 1 இன்ச் உள்ளதா அந்த உயிராற்றலோட மையம் இருக்கு. உச்சியில இருந்து 1 இன்ச் உள்ளதா உயிராற்றலோட மையம் இருக்கு. அந்த இடத்திலே உயிர் சக்தியில நீங்க நினைக்கிறது ரெக்கார்ட் ஆயிரும், பதிஞ்சிரும். அப்ப உயிரிலே பதிந்த விஷயம் மிக தீவிரமாக நம்ம வாழ்க்கையில செயலுக்கு வரும். அதனாலதான் தற்சோதனை இந்த இடத்துல வச்சு சங்கல்பம் எடுங்க, தற்சோதனை செய்யும் போது இந்த இடத்துல இருந்து செய்யுங்க அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அது மிக மிக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான். சரிங்களா? சரி, காலம் ஒரே நிமிஷம். மன்னிக்கணும், டைம் ஆயிடுச்சு. ஓகே, 11 இன்னொரு 5 மினிட்ஸ் நான் சில செய்திகள் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள போலாம். தியானம் ஒரு 35ல இருந்து 40 நிமிஷமாவது நம்ம தியானம் செய்யணும். சரிங்களா? அப்பதான் தியானத்துக்குள்ள நம்ம ஒரு ஆழமான உணர்வை பெற முடியும். சரி, இப்போ இந்த துரிய தவம் அதனோட இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம். 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம உடம்பில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள். சரிங்களா? நரம்பு மண்டலுடைய தொகுப்பு நம்ம ஒவ்வொரு சக்கராலையும் சில சில தொகுப்புகள் 2 தொகுப்பு 4 தொகுப்பு இப்படி சேருது. ஆனா துரியத்திலிருந்து உடல் மொத்தத்திற்குமான தொகுப்பு சேருகிறது.
அதனால துரியத்துல தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆற்றல் உடல் முழுக்க பரவக்கூடிய ஆற்றல் கொண்டது. சரிங்களா? அதே போல இந்த பீனியல் சுரப்பி அப்படிங்கிறது நல்ல செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன நோய்கள் எல்லாம் குணமாகும் அப்படின்னா, ஒரு கடுமையான ஒரு காய்ச்சல் இருக்கிறது. பீனியல் சுரப்பி நல்ல ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அது குணமாகும். அதற்குன்னு கடுமையான காய்ச்சல் இருக்கிறப்ப நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்லல. அதற்கான ஃபர்ஸ்ட் எய்டு, அதுக்கு நீங்க சரி பண்ணணுமோ அதை செய்து கொள்ளுங்க. கூடவே இந்த தியானத்தையும் நீங்க ஏற்றி கொண்டு வந்தீங்கன்னா அதற்கான தீர்வாக இந்த தவம் அமையும். அதே போல கடுமையான தலைவலி, சரிங்களா, ஒற்றை தலைவலி, ஸ்கின் தோல் இருக்கிற பலவிதமான சரும நோய்கள், இரத்த சோகை, அனீமிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்றது, நரம்பு வாதம், வலிப்பு, சரிங்களா, தலை சுத்துறது, திக்குவாயி, ரத்தத்துல பாதிப்பு இருக்குது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த தியானத்திலே சரியானதாக என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்காங்க. எல்லா நோயை குணப்படுத்துற ஆற்றல் தியானத்துக்கு இருக்கு. பட் குறிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் முழுமையாக விடுபடுவதற்கு இந்த தியானம் நமக்கு பயன்படும். சரிங்களா? அதே போல மூளையினுடைய மிக அதிகப்படியான செல்களை இயக்கத்துக்கு கொண்டு வரதால நம்ம ரொம்ப அதிகமா அவேர்னஸோட இருக்கிறதுக்கு இந்த தியானம் உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? அதே போல நாம நினைச்ச விஷயங்களை மற்றவங்களோட மனதுல பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு, அவங்கள செயல்படுத்த வைக்கிற அளவுக்கு இந்த தவத்திற்கு ஆற்றல் இருக்கு. அதனால நல்ல விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாத உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாரும் நடக்கணும்னு நினைச்சிட வேண்டாம். அது எதிர்ப்பதர்மா விளைவை கொண்டு வந்துடும். நல்ல விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறத நீங்க இதை செயல்படுத்தலாம். சரிங்களா? அதே போல நம்ம அறிவு அப்படிங்கிற விஷயம் ஒரு விரிவுத்தன்மைக்கு வரும். துரிய தவம் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு அறிவிலே ஒரு தெளிவு, அறிவிலே ஒரு விரிந்த ஒரு நிலை, அறிவிலே ஒரு உயர்ந்த நிலையில நாம செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பிரபஞ்ச சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம என்ன பண்ண முடியும், இங்க பெற முடியும். குறிப்பாக மனம் தூய்மை அடையும். மனம் தூய்மை அடையும். உடல் தூய்மைக்கு பிட்யூட்டரி ஆகினை, மன தூய்மைக்கு பீனியல். இப்ப நம்ம மனதின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப மனம் தூய்மையானா வாழ்க்கை தூய்மை ஆகிடும். இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்ப அந்த மன தூய்மைக்கான ஒரு தியானமாக இந்த பீனியல் தவத்தை, துரிய தவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நிறைய பெயர்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். பிரம்மரந்திர யோகம், சகசிராதார யோகம், நிர்வாண சக்கரம், சரிங்களா, 1008 இதழ் பீடம், வட்ட வீடு, மேல் வீடு, அண்ட உச்சி கமலம், கனக பீடம், நிலா மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், வெட்டாத சக்கரம், நிராளம்பம், ஆதாரம் இல்லாத வீடு, ஹரித்வார், பொற்சபை, சிற்சபை, கைலாயம், வைகுண்டம், பரலோகம், மதிமண்டலம், சோமச்சக்கரம், கிலா மண்டபம், முச்சுடர் நிலையம், பொன்மயம் என்று பல்வேறு பெயர்கள் எதுக்கு இருக்குங்க, இந்த துரியத்திற்கு இருக்கு. சரிங்களா? அப்போ இதனுடைய தன்மையில நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் முழுமையாக சரியாவதற்கு இந்த தியானம் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். மறதி சார்ந்த நோய்கள் குணமாகும். தைராய்டு கோளாறுகள், அட்ரினல் சார்ந்த சுரப்பிகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இதுல குணமாகும். சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, வாழ்க்கையில அவநம்பிக்கையோட, எதிர்மறையான எண்ணங்களோட, ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில நிறைய பேருடைய வாழ்க்கை சிக்கிட்டு இருக்கு. இப்ப அவற்றிலிருந்தெல்லாம் அவங்க விடுபட்டு ஒரு நேர்மறையான எண்ணங்களோட பயணிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மையம் ரொம்ப உதவும். குறிப்பா ஒரு அதீதமான பய உணர்வு
தனிமையான உணர்வு, மன அழுத்தம் போன்றவற்றிலிருந்து இந்த தியானம் நம்மை மீட்டெடுக்கும். சரிங்களா? சரி. அப்போ இது போல இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். நம்ம தியானத்திற்கு நேரம் ஆனதால போதும். இதை பற்றி நீங்க நிறைய சிந்தனை மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொள்வதை விட நான் சொல்ற நிறைவு செய்தி, இந்த தியானத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இப்போ உங்க லைஃப்ல எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறை, உடல் ஆரோக்கியம், சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற மதிப்பு, மரியாதை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க நினைவு திறன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு இந்த தியானத்தை தொடர்ந்து 1 மாதம் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த தியானத்தினால என் வாழ்க்கை மேம்பட்டு இருக்குதா? நிச்சயம் 100% மேம்பட்டு. சரிங்களா? சரி. ஒரு 2 நிமிஷம் நம்ம கேப் எடுத்துக்கலாம். உடல் தேவை இருந்தா நிறைவு செஞ்சுட்டு வாங்க. அதை தொடர்ந்து நம்ம தியானம் ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ண போறோம். சரிங்களா? சரி. மகிழ்ச்சி. ஒரு 2 நிமிட இடைவேளை.